வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 3500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதோட லாஜிக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 1 ஹவர்ல ஒரு அனாலிசிஸ் போயிடுவோம். இப்போ அந்த அனாலிசிஸ் படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆகி ஃபால் ஆகி ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே வந்தாங்க. மேலே வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போய் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ சின்னதாக ஒரு புல் பேக் வந்திருக்காங்க. ஸோ எதிர் இந்த புல் பேக்லேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட கீழே வந்து நம்ம எங்கே சப்போர்ட் எடுத்ததோ ப்ரீவியஸ் டேல அந்த லெவலுக்கு வந்துட்டு கூட திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். இது நாளைக்கு மார்க்கெட் கூடான ஐடியாஸ். பட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட வியூ புல்லிஷாக தாங்க இருந்தது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எடுக்க மாட்டோம் ட்ரேடு, அப்படியே ரெட்டாக வந்தாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் வரைஞ்சி வச்சிருக்கோம். என் வியூ புல்லிஷுங்கிறதுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இதுக்கு மேலே கீழெல்லாம் இவ்வளோ தூரம் வராது. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்றதுனால நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தேன் வந்தாங்க, ரெண்டாவது கேண்டில் இந்த ஜோனுக்கு வந்தாங்க, வந்துட்டு மூணாவது கேண்டில் இந்த இடத்துல கிரீன் க்ளோஸ் வைக்கும்போது நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி கிரீன் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ கிரீன் க்ளோஸ் வைக்கும்போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். அடுத்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போனதுமே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். சின்ன டார்கெட் தான் புக் பண்ணோம், பட் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் குயிக் மூவ் நமக்கு கொடுத்துச்சு, பட் இருந்தாலும் இது பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இருக்குது. ஸோ நம்ம டார்கெட்டை புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம், இவ்வளோ நேரம் மூவ் ஆகி நம்மளோட ப்ரீமியம் சார்ட்டில் காட்டுறேன், நமக்கு பெருசாக மூவ்மெண்ட்டே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நிற்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் இன்னைக்கு மேலே போகிறதுக்குனான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு. ரொம்ப போட்டு அரன்னு அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனதுக்கப்புறம் கூட பியூட்டி பாருங்க, ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே மேலே போனாங்களோ திரும்ப அதே லெவலுக்கு வந்து எவ்வளோ நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. நான் 2 ட்ரேட் எடுத்தேன். இந்த குயிக் மூவ் பிடிச்சிட்டு இங்கே வந்ததும் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி இந்த மூவை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். சம்வேர் இங்கே இந்த இடத்துல வெளில வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதே தாங்க அப்படியே ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று வரைஞ்சி வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்லா க்ரீனாக போனாங்க கால் சைடு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டில் நல்லா ரெட்டாக வந்தாங்க. கீழே வர 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 நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜோனில் எங்கே வந்தாலும் எடுக்கலாம் தான் பிளான். பட் இருந்தாலும் ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு ரிவர்சல் போய் இங்கே க்ளோஸ் வச்சாங்க. நான் இங்கே என்ட்ரி ஆகி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன், பட் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் கீழே வர விட்டு இந்த சப்போர்ட் கிட்ட ஒரு என்ட்ரி எடுத்தேன். இந்த என்ட்ரி எடுத்து இங்கே ஒரு மூவ் பிடிச்சேன், ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சேன். ஸோ மார்க்கெட்டில் உங்களோட பொறுமை முக்கியம், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ரெசிஸ்ட் தான் ஆகுறான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் உங்களை நிற்க வச்சிருக்கான் பார்த்தீங்களா. ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு பெரிய பெரிய கேண்டில்ஸ்லாம் வரும். பட் மற்ற நேரத்தில் எல்லாம் பொறுமையாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பயப்பட மாட்டீங்க. உங்கள் எடுத்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட முடியும். அப்படின்னா நீங்கள் எங்கேனாலும் கரெக்டாக லெவல்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன பியூட்டி சொல்கிறேன் பாருங்க. 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் இழுத்து விட்டுருந்தோம் இந்த இடத்துல. அது எப்படி பக்காவாக ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு போன மார்க்கெட் அங்கேருந்து திரும்பியே பார்க்கலைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இதை நான் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட்டில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருந்தோம். ஆல்ரெடி ஒரு 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். மூணாவதாக ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு மார்க்கெட் வந்தது. அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 550க்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டு உங்களுக்கு 8:30 வரைக்கும் போயிருக்கு. பட் போறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் உங்களை காக்க வச்சிருக்கான் பார்த்தீங்களா. இதுக்கு தான் பொறுமை வேணும். இதில் நம்ம 300 பாயிண்ட் பிடிக்க வேணாம், ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிடிச்சா கூட போதும். ஆனால் அந்த 100 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 hours. நீங்கள் ஒரு 11 o'clock ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour தான். உங்களுக்கு 1 hour முடியும் போது தான் உங்களுக்கு ஒரு 6:50 போயிருக்கு. இவ்வளோ நேரமும் பொறுமையாக மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சா நம்மளால இந்த 100 பாயிண்ட்ஸை பிடிக்க முடியும். இதே மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸ் வச்சு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். பிரச்சனையே நீங்கள் எல்லாருமே சார்ட்டில் லைன்ஸ் போட்டுருவீங்க. பட் ஆனால் இந்த சார்ட்டில் மூவ்மெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நமக்கு ப்ராஃபிட்டில் காட்டும், க்ரீனில் காட்டும், ரெட்டில் காட்டும், க்ரீனில் காட்டும், ரெட்டில் காட்டும். இதை ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். சரிங்களா. சரி, இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பபாய்.
நான் உங்கள் கண்ணன்.